கடவுள் வாழ்த்து. அவனிதனிலே பிறந்து அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறையோது மன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை ஒன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 106வது நாளாக தொடர் கருத்துரை ஆய்வரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இவ்வரங்கில் தன்னுடைய உரை ஆற்றுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய செந்தில் முருகன் ஐயா முனைவர் பட்ட ஆய்வுக்காக தன்னுடைய ஆய்வினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆய்வினை இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கின்றார்கள். அந்த முனைவர் பட்டத்தை பெறுவதற்கு முன்னமேயே நான் ஒரு முனைவர் பட்டத்தை அவருக்கு தந்துவிட்டேன். அந்த முனைவர் செந்தில் முருகன் ஐயா இன்றைக்கு கந்தபுராணம் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்ற தலைப்பில் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். அவ்வகையில் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம். அத்தோடு இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களையும் கந்தன் ஐயா அவர்களையும் தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களையும் செல்வன் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். ஐயா வாருங்கள், தங்களுடைய சிறப்புரையை தாருங்கள் ஐயா. தித்திக்கும் செல்லமுதாந்தின் மேலான திக்கணியே என் முத்தமிழை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். திகட சக்கர செமுகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன் மெய் பதம் போற்றுவா. இந்த அற்புதமானது ஒரு அரங்கிலே வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர், தலைவர் மற்றும் இதர பொறுப்பாளர்கள், தமிழை இங்கே அள்ளி அள்ளி பருகி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அடியனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியங்கள் அப்படின்றது வாழ்வியலை காட்டக்கூடிய ஒரு கால கண்ணாடி. அதுல பக்தி இலக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுக்கு ஒழுக்கம்னா என்ன, அதுல உயர் ஒழுக்கம்னா என்ன, இதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்கிறது தான் பக்தி இலக்கியங்கள். இந்த பக்தி இலக்கியங்கள் மூலமா தான் மனிதனுக்கு தேவையான பல நெறிகள் கிடைக்குது. தமிழ் இலக்கியங்கள்ல தவிர்க்க முடியாத ஒரு பகுதினா பக்தி இலக்கியங்கள். பெருகாப்பியங்கள், சிறுகாப்பியங்கள், இதர காப்பியங்கள், இப்படி பல இலக்கிய நுட்பங்கள் தமிழிலே இருந்தாலும் கூட பக்தி இலக்கியங்கள் தான் வாழ்வியலை நுட்பமாக பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை நாம பக்தி இலக்கியங்களை அப்படி இன்னும் கொஞ்சம் அடுத்த பக்கத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த புராணங்கள் அப்படிங்கிற பட்டியல தான் சேர்க்கிறாங்க. பெரும்பாலும் இலக்கிய நூல்கள்ல புராணங்கள் ரொம்ப பெரிசா இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பாடல்களை உடைய அதி மிகுதியான கதைக்கருவை உடையதாக இருக்கும். புராணம் என்ற சொல் பழமை அப்படிங்கிற பொருள்ல வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதற்கு நம்ம சான்றா பார்த்தோம் அப்படின்னா திருவாசகத்துல
சிவபுராணம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது சிவபுராணம்னா சிவனது அனாதி முறையை கொண்டதாக இருக்கிறது என்று பொருள் கொள்ளப்படுவதாக சான்றோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த புராணங்கள் ஒரு 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 சமயத்துடைய முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கு. ஒரு சமயத்துடைய முக்கியமான அடையாளமா இருக்கு. வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அறநூல்களா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் அதை உயிருக்கு மேலாக வைத்து மதித்திருக்கிறார். இது சிலர் சொல்றாங்க, இது புராணங்கள் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க. கட்டுக்கதையாக சில செய்திகள் இருந்தாலும் கூட அதிலே அறம் பதிவு செய்யப்பட்டு, நீதி பதிவு செய்யப்பட்டு, ஒழுக்கத்திற்கு தேவையான வழிகாட்டல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும்தான் செய்தா இந்த சமய இலக்கியங்கள், புராணங்கள் இது மட்டும் செய்தான்னா இல்ல. இந்த புராண இலக்கியங்கள் படிக்கிறது மூலமா அந்த கால மக்களுடைய சமய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், குறிக்கோள் என்ன, பண்பாட்டு முறைகள் எப்படி இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப புராணங்கள் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது படிக்கவோ கேட்கவோ வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. பெரியோர்கள் சொல்வார்கள், ஆன்மீகம் சொல்லுவாங்க. ஆன்மீகம் தான். ஆன்மீகம்னா என்ன? இறைவனை பற்றி பேசுவதல்ல ஆன்மீகம். இறைவனோடு எப்படி பேசுவது என்பதை சொல்லிக் கொடுப்பது ஆன்மீகம். அதத்தான் பக்தி இலக்கியங்கள், புராணங்கள் செய்யும். இப்ப இன்றைய ஆய்வரங்குல நாம என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, என்னுடைய ஆய்வேடு கந்த புராணமாக இருப்பதால் எனக்கு அது ரொம்ப எளிமையா அதுல இருக்கிற சில நீதி கருத்துக்களை, பண்பாட்டு வாழ்வியல் நெறிகளை பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது கந்த புராணத்துல இல்லாத செய்திகளே இல்லைன்னு சொல்லுவாங்க. கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கந்த புராணம் ஒரு வேதத்தின் சாரத்தை தன்னுடைய மையமா கொண்டது. புராணங்களின் நன்னாயகம் சொல்றாங்க. ஐயா சொன்னாங்க 18 புராணங்கள்ல கந்த புராணம்ங்கிறது. 18 புராணங்கள்ல சிவபுராணம் முதன்மையானது. அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கந்த புராணம். நாம படிக்கிற கந்த புராணம் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் மொழிபெயர்ப்பு, வடமொழியில எழுதப்பட்ட பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற பண்பாட்டு கூறுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு சில பகுதிகளாக தென்னகப்படி நாம சொல்லுவோம். மொழிபெயர்ப்புங்கிறத விட நாம படிக்கிற கந்த புராணம் தென்னகப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. 4000க்கு மேற்பட்ட கிளை கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கிளை கதைகளும் ஒரு அறத்தை வலியுறுத்தக்கூடியதா இருக்கு. இந்த பஞ்சதந்திர கதைங்கிறது இங்க இருந்தா வந்திருக்குமோ என்னமோ நீங்க ஒரு ஆராய்ச்சியில ஒரு சந்தேகம். ஒவ்வொரு ஒரு 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 அர்த்தத்தை சொல்றதுக்கு, ஒரு நீதியை சொல்றதுக்கு சில கதைகளை சொல்லுவாங்க. ஒரு ஒரு கதை நடந்துகிட்டே இருக்கும். அதற்கு இடையில இன்னொரு கதை அவங்க சொல்லுவாங்க. இது ஏன் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்துல வரக்கூடிய சில சம்பவங்களை நம்ம சொல்லலாம். அந்த மாதிரிதான் இந்த கந்த புராணத்துல 4000க்கு மேற்பட்ட கிளை கதைகள், துணை கதைகள் அப்படின்னு ஏகப்பட்ட கதை பகுதிகள் உள்ள வாழ்வியலை விளக்கக்கூடியதா இருக்கு. சரி, இப்போ அதுல இருந்து ஒரு சில செய்திகளை மட்டும் நான் அந்த அரங்கத்துல பதிவு செய்யலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும், குறிப்பாக மனிதனுடைய ஆன்மாவானது ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அப்படி அடைந்து வாழ்ந்தால்தான் அது முழுமையான வாழ்க்கை. அது திருவள்ளுவர் சொல்ற விஷயம் என்னன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வாழ்வாங்கு வாழ்தல்னா என்ன? புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்படக்கூடிய வாழ்வியல் நெறி. இந்த வாழ்வியல் நெறிகளை யாரெல்லாம் கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஒரு உச்சமான இடத்திற்கு, ஒரு ஒரு புனிதமான ஒரு இடத்திற்கு செல்வார்கள் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. இதுக்கு நமக்கு சான்று, சரியான சான்று பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களின் வரலாறு நமக்கு அது போதும். அதுதான் மிகச்சிறிய ஒரு சான்றாக நம்ம சொல்ல முடியும். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சான்றாக அமைகிறது. அதே மாதிரி கந்த புராணத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, கேட்கிறாங்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த பயன் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார் அதான் சொல்றாரு. இந்த கந்த புராணம் படிக்கிறதுனால என்ன பயன் கிடைக்கும்? நூல் பயன் சொல்றாரு. இந்திரராகி இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் இணைந்த முத்தி சிவகதி அதனில் சேர்வர். பூமியில வாழும் பொழுதே ஒரு இந்திரர் மாதிரி ஒருத்தர் வாழணுமா? அதான் இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று. எப்போ நீ இந்த இந்திர மாதிரி பார்மேல சந்தோஷமா வாழ முடியும்? சிந்தையில கந்த புராணத்தை வச்சு
ஓதும் பொழுது இத்தகைய ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரி அவரே சொல்றார். நூல் பயன் 4வது பாட்டிலே சொல்றார். இதுல சொல்லக்கூடிய என்னுடைய பார்வைக்கு சரி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு 3 கருத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 3 வாழ்வின் நெறிகளை மட்டும் பதிவு செய்யலாம் அந்த கந்த புராணத்திலிருந்து அப்படின்ட்டு. முதல்ல சொல்ல வர செய்தி அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படிங்கிற வள்ளுவர் அந்த சொன்ன அந்த வரிகளை எடுத்துக்கொண்டு கந்த புராணத்துல அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமா சொல்லியிருக்காங்க. அறிவு முதிர்வுனா என்ன, அல்லது கற்றலின் அடையாளம்னா என்ன? பணிவுதான். ரொம்ப அவருக்கு அறிவு அதிகம்டா, என்னடா நிறைய படிச்சிருக்காரா அப்படின்னா என்னன்னா பணிவு. அந்த பணிவு இருந்தாதான் அவங்க அறிவுல பெரிய ஆளு, கற்றலின் அடையாளம். நிறைய படிச்சவன்றதுக்கு ஒரு நம்ம உங்களை சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா, அந்த பணிவு இல்லைன்னா படிச்சதனுடைய அந்த பொருள் காணாம போயிடும். கற்றதன் நோக்கம் காணாமல் போகும். நிறைய படிச்சவங்க சில பேர் யான் எனது அப்படிங்கிற ஆணவத்தோடு திரிகிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரியான துன்பத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத மையமா வச்சு கந்தபுராணத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் பிரம்மதேவனுடைய சம்பவம். உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஒரு உயர்ந்த தொழிலை செய்யக்கூடிய ஒருவன், உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவன் தான் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ளவில்லை எனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா பிரம்மனுடைய செயல்பாடாக அமைந்திருக்காரு. பிரம்மதேவன் ஒரு நாள் கைலையில இருக்காரு. அந்த பகுதிக்கு முருகன் ஒரு நாள் வராரு. உடனே பிரம்மனை முருகன் வந்து அன்போட கூப்பிடுறாங்க. இங்க வாங்கன்னு கூப்பிடும் பொழுது முருகன் முன்னாடி பிரம்மன் வராங்க. முருகன் யாரு? சிவனுடைய அவதாரம். அப்ப அப்படி இருக்கும்பொழுது சிவனை பார்த்தால் நாம் எப்படி வணங்க வேண்டுமோ அதை விட கூடுதலாகவே நாம் முருகனை வணங்க வேண்டும். அந்த முருகனை வந்து பிரம்மன் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா அப்படியே வணக்கம் அப்படின்னு ஒரு கையை நாம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வணங்குறான். பெருந்தன்மையோடு ஒரு உண்மையான அன்போடு பக்தியோடு அவன் இல்லை, அப்படியே தலையால வணங்காமல் கையால மட்டும் வணங்குறான். அந்த நிகழ்வுல யான் என்னும் ஆணவம் பிரம்மனுக்கு அதிகமாக இருப்பதாக கச்சியப்ப சிவாச்சாரியார் புலப்படுத்துகிறார். இந்த ஆணவம் இருக்கு இல்லையா, இது சரி, இதை நாம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் முடிவு பண்றாரு. உடனே பிரம்மனை பார்த்து உமக்கு என்ன வரும், நீ என்ன வேலை செய்யற, உமக்கு என்ன வரும் அப்படின்னு பிரம்மனை நோக்கி முருகன் கேட்கிறார். உடனே அவரு விடுக்கா, எனக்கு வேதம் தெரியும், நான் வேதம் சொல்லுவேன். அப்படியா? ஓ வேதம் சொல்லுவியா? விடுக்கோடு பதில் சொல்றான். இன்னும் வேதம் தெரியும், நிறைய படிச்சவங்க ஏதோ தெரியுங்க அப்படின்னு சொல்றதா. இவரு எனக்கு வேதம் தெரியும். ஓ அப்படியா, சரி, ஓம் என்னும் மொழியின் பொருளை சொல்லு, ஓம் என்னும் மொழியின் பொருளை சொல்லு என்கிட்ட. முருகன் கேட்கிறார். ஓம் எனப்படும் மொழி பொருள் இயம்பு என்று உரைத்தான். உடனே பிரம்மன் வந்து தன்னுடைய 8 கண்களையும் அகல விரிக்கிறான். பொருள் தெரியல, வெக்கப்படுறான், விக்கி திகைக்கிறான். உயிர்களை படைக்கக்கூடிய உயர்ந்த தொழிலை கூடி செய்யக்கூடிய பிரம்மன் அகந்தையினால அவனுடைய இப்பதான் அருவி மழுங்கிருக்குன்னு அவனுக்கே தெரியுது. அச்சம் வந்துருச்சு, வார்த்தை வரல, வாயில இருந்து ஒண்ணுமே வார்த்தை வரல. அத வந்து கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்றாரு. முகத்தில் ஒன்றா அவ்வெழுத்து உடையதோர் முருகன் நகைத்து முன்னெழுத்தினுக்கு உரை பொருளே நினைவில மிகைத்த கண்களை விழித்தனன் வெல்கினன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே. தெரியல, உனக்கு பொருள் தெரியல. 8 கண்களையும் முழிச்சு திகைச்சு வந்து பதிவு பண்றாங்க. இத நம்ம இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல இந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருவருக்கு அகந்தை அப்படிங்கிறது ஆணவம்ங்கிறது எந்தெந்த வழிகள்ல வரும், எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது கல்வியால வர்றது, செல்வத்தால வரும். யாருக்கெல்லாம் ஆணவம் அகந்தை திமிரு வரும்னா செல்வத்தால், நிறைய பணம் வந்தா அவன்கிட்ட திமிரு ஆணவம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வலிமையா இருக்கிறவன் யாரையும் மதிக்க மாட்டான், அவன்கிட்ட அந்த ஆணவம் திமிரு எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நிறைய படிச்சவங்ககிட்டையும் இருக்கும் அகந்தை. இந்த கல்வி, செல்வம், உடல் வலிமை, இந்த 3லயும் ரொம்ப அதிகமான வலிமை உடையது கல்விதான். ஏன்னா திருவள்ளுவர் சொல்றாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. 7 ஜென்மத்துக்கு அவன் கூடவே வரும்.
அது நல்லதா இருந்தா அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது அகங்காரமாக திமிரா இருந்தால் அவனை விரைவில் அழிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். சீக்கிரமா போகாது. 7 ஜென்மத்துக்கும் அவன் திமிரு பிடிச்சவனா இருக்கிறான்னா, அப்ப அவனுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் வர இருக்கின்றதை நாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்படியாக அந்த பிரம்மன் வந்து நிக்கிறான். யாம் அறிவாளி அப்படிங்கிற அகந்தையினால இருக்கக்கூடிய, அப்புறம் அதன் பிறகு அவனை வந்து பிரம்மதேவனை வந்து முருகன் வந்து சிறையில் அடைச்சு அவனுக்கான பாடங்களை சொல்லிக் கொடுக்க முயற்சிப்பதாக நடப்பதாக நம்ம கந்த புராண தொடர்ச்சியில அது சொல்லுவாங்க. அப்ப அதுல இன்னொரு செய்தி சொல்ல வராங்க என்னன்னா, வையகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அது முக்கியம். பிரம்மன் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து பெரிய ஒரு ஒரு ஆணவத்தின் உச்சமாக இருக்கு. அவனுக்கு மேல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறத நிறைய படிச்சவங்க இருந்துகிட்டா, பணியோட இருந்துகிட்டா நல்லது. அதான் அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படிங்கிற வரிகளுக்கு பொருத்தமாக கந்த புராணத்துல இந்த உயர்ந்த வாழ்வியல் நெறி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கற்றலின் உயர்ந்த நெறி. படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி கந்தபுராணம் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இந்த பிரம்மதேவனுடைய தொடர்ச்சியா கூட நம்ம அதை சொல்லலாம். ஓம் அப்படிங்கிற பிரணவத்தினுடைய பொருளை வந்து பிரம்மன் சொல்லல. அதற்காக பிரம்மனை தண்டித்த முருகன் தலையில கொட்டினாங்க. அதுக்கப்புறம் சிறையில வச்சாங்க. எல்லாரும் சொல்றாங்க பிரம்மதேவனை விடுவிக்க சொல்றாங்க. எதுக்கும் முருகன் வந்து அஞ்சுவதாக இல்லை. அதுக்கப்புறம் சிவபெருமானை நேர்ல வர்றாரு. வந்துட்டு நேரா முருகன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பிரணவத்தின் பொருளை பிரம்மதேவனுக்கு தெரியல, சொல்லல, அதனால அவரை நீ சிறையில வச்ச. உனக்கு தெரியுமா? நேரடியா. ஓ, நீ அவருக்கு ஆராய்ச்சியா? வேதத்தை சொல்ற பிரம்மனுக்கு பொருள் தெரியலன்னு நீ உள்ள வச்ச. உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கச்சியப்ப சிவாச்சாரிய சொல்றாரு, ஓ மேன உரைக்கும் சொல்லின் ஒரு பொருள் உனக்கு போமோ, ஓ மேன உரைக்கும் சொல்லின் ஒரு பொருள் உனக்கு போமோ, போமினில் அதனை இன்னே புகழின இறைவன் சொற்றான். உனக்கு தெரியுமா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருள் உனக்கு தெரியுமா? பிரம்மனுக்கு தெரியலன்னு சிறையில வச்சல, உனக்கு தெரியுமா? சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. உடனே முருகன் சர்வசாதாரணமான ஆளா, அவர் உடனே நீங்க இருந்து கேட்கிறபடி கேட்டா நான் சொல்றபடி சொல்லுவேன். முன்னொரு காலத்துல என்னுடைய அன்னைக்கு இந்த பிரணவத்துடைய பொருளை நீங்க சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க? யாருக்கும் தெரியாத வண்ணம் சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து என்கிட்ட வந்து வெளிப்படையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு முருகன் வந்து சிவபெருமானோடு அந்த உரையாடல் நகர்த்தக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. அப்படின்னா சிவபெருமான் திரும்ப கேட்கிறாரு. அப்படின்னா ஆமா, ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் உயர்ந்த இடத்துல இருப்பாரு, மாணவருங்கிறவங்க கீழே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா நான் சொல்ற இடத்துல இருந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு. அதாவது சொல்லி கொடுப்பவர்கள் உயர்ந்த இடத்திலும் கற்றுக் கொடுப்பவர், கேட்கக்கூடியவர் பணிவாக இருந்து வாயை பொத்தி கைகளை கட்டி, இதுதான் கற்றலின் உயர்ந்த நெறி. எப்படி படிக்கணும்? பிச்சை போகினும் கற்கை நன்றே. அவையார் சொல்லுவாங்க, பிச்சை இடுபவனின் கை மேலே இருக்க வேண்டும், பிச்சை பெறுபவனின் கை கீழே இருக்க வேண்டும். அதற்கு பொருள் பணிவு. அத்தகைய பொருள், உயர்ந்த ஒரு பொருள். அது அவ்வளவு பணிவா இருந்து அந்த ஞானத்தை அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. அப்போதான் அந்த கல்வியுடைய பயன்பாடு வாழ்வியலை முழுமையாக்கும் அப்படிங்கிறதா அந்த கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறது. இதையே திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, உடையார் முன், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இப்படி உடையார் முன் இருக்கிறவன் முன்னாடி இல்லாதவன் மாதிரி பணிவா ஔவையார் அதை சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் தான் பதிவு பண்ணிருக்காங்க. ஏற்கற்றும் கற்றார், இவன் தான் உண்மையா படிச்சவன், மத்தவன் எல்லாம் படிக்காதவன், கடையரே கல்லாதவன். இருப்பவரிடத்து இல்லாதவர் காத்திருந்து வேண்டியதை பெற்றுக்கொள்வதை போல கற்றுக் கொடுப்பவரிடத்து கற்றுக்கொள்பவர் காத்திருந்து பணிவோடு அவருடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான கற்றலுக்கான உயர்ந்த நெறி அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். அதுதான் கந்த புராணம் காட்டுவதாக நான் பார்க்கிறேன். இந்த கற்றலின் உயர்ந்த நெறியை வந்து இலக்கண நூல்களின் முதன்மையாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியான நன்னூல், தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கண நூல், எல்லாரும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு இலக்கண நூல் நன்னூல். அதுல சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட படிக்கணும். சொல்றாரு நன்னூலார் பவனந்தி முனிவர் சொல்றாரு, கோடல் மரபே கூறும் காலை, ஆசிரியர் சொல்ற நேரத்துல
பொழுதோடு சென்று வழிபடல் முனியான். நேரத்துல போயிட்டு ஆசிரியரை வணங்கணும். குணத்தோடு பழகி அவன் குறிப்பில் சார்ந்து இரு என இருந்து சொல் என சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தனாகி சித்திர பாவையின் அத்தகவு அடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து போ என போதல். எப்படி சொல்றாரு? ஒரு மாணவர் ஆசிரியரின் குணம் அறிந்து அவரு இருக்க சொல்லுவாரா, போ சொல்லுவாரா, போலாமான்னு போன உடனே போலாமா சார், படம் நடத்துங்க சார் அப்படி கேட்காம அவர் எப்போ நடத்துவாருன்னு பொறுமையா காத்திருந்து அவருடைய குணத்தை அறிந்து இரு என இருந்து அவர் இருன்னு சொன்னா இருக்கணும், போனா சொன்னா போகணும். பருகுவனன்னு ஆர்வத்தை நாகி அந்த அந்த கத்துக்கக்கூடிய ஆர்வம், சித்திரப்பாவை பொம்மை மாதிரி அப்படியே உட்காந்துக்கணும். செவிதான் வாய், நெஞ்சுதான் கலன். அப்படியே கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்தமைத்து, அதாவது ஆசிரியர் சொல்றதை அப்படியே உள்ள வாங்கிட்டு அவர் போன்னு சொன்னதுக்கு அப்புறம் வரணுமா. இப்படியாக ஒரு உயர்ந்த கற்றலின் நெறி நன்னூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த கந்த புராணத்திலும் ஒரு காட்சியாக விவரிக்கப்பட்டிருப்பதாக என்னுடைய பார்வையிலே தென்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வேறு கூற்றுவன் தேவையில்லை அப்படிங்கிற தலைப்புல கந்த புராணம் சொல்லப்பட்ட ஒரு காட்சி. இதுல வேறு கூற்றுவன் தேவையில்லை. கூற்றுவன்னா யமன் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு வேற ஒரு யமன் தேவையில்லை? யாருக்கு வேற ஒரு யமன் தேவையில்லை அப்படின்னா, செய் நன்றி மறந்தவன். ஒருவர் செய்த நன்றியை எவன் ஒருவன் மறக்கிறானோ அவனை அழிப்பதற்கு வேறொரு கூற்றுவன் தேவையில்லை. அவன் தானாவே அழிஞ்சு போயிடுவான். அது மட்டும் கிடையாது, அவனை சார்ந்த உறவினர்களையும் சுற்றத்தையும் சேர்த்து அவன் அழிச்சிருவான். இதுதான் கந்த புராணத்துடைய முக்கியமான மையக்கரு அப்படின்னு நாம சொல்லலாம். கந்த புராணத்துல பல நீதிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு 3 நீதிகள், ஆணவம், கண்மம், மாயை, சூரபன்மன், தாரகாசுரன், சிங்கமோசன், இவங்க 3 பேரும் 3 ஆணவமாகவும் அந்த 3 மலங்களும் ஆன்மாவை விட்டு விளக்குவது முருகனுடைய ஞானவேல். சித்தாந்த நோக்கில் பார்த்தால் அப்படி. சரி, நம்ம புராண இதிகாசங்களை படிக்கிறவங்களுக்கு ஒரு நீதிக்கரு, ஒரு அறநூல் படி நாம சொல்லணும் அப்படின்னா, செய் நன்றி மறந்தவன் எவ்வாறெல்லாம் கெட்டு அடிவான். கம்பராமாயணத்துல எப்படி ஒரு வரியில் பிறர் மனையை நோக்குபவன், சிலப்பதிகாரத்துல எப்படி சொல்லப்படுகிறது, இதர நூல்களில் எப்படி ஒரு வரியில் ஒரு நீதி சொல்லப்படுகிறதோ அதை போல கந்த புராணத்துக்கு ஒரு வரி நீங்க சொல்லுங்க. கந்த புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, செய் நன்றி மறந்தவன் எவ்வாறு கெட்டழிந்து போவான் என்பது இதுதான் கந்த புராணம். சரி, அதுதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு ஒரு பெருங்காப்பியமா படைச்சிருக்காரு. இத ஒரு பாடல்லே அவர் சொல்றார். ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம், ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒரு செயல் கருதி செய்வரேல் உன் தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொண்டிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. ஒன்றொரு பயந்தனை, உனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பாங்க, அவன் உதவி செஞ்சனுடைய மனசை நீ அப்படியே காயப்படுத்திட்ட, வேற ஒரு துன்பத்தை அவனுக்கு கொடுத்துட்டன்னா அவன் மனசு துடியா துடிக்கும், கன்றிட துடிக்கும். அப்ப நீ செஞ்சிட்டன்னா உன்னை கொல்றதுக்கு எமெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. அவரு உனக்கு முன்னாடி பெரிய உதவி செஞ்சிருந்தார் இல்லையா, அதுவே உன்னை கூற்றுவனாக ஒரு யமனாக மாறி உன்னை கொண்டுடும். தனியா அதுக்குன்னு யமன் மேல இருந்து வர தேவையில்லை அப்படிங்கிறத யுத்தகாண்டத்துல 6065 பாட்டுல சொல்லியிருக்காரு கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்போ இங்க எப்படி இந்த கருத்து மேலும் விவரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். சூரபன்மன், சிங்கமுகாசுரன், தாரகன், இவங்க 3 பேரும் காசிபன், மாயை இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள். இவங்க கடும் தவம் செய்யறாங்க சுக்கிரனுடைய வழிகாட்டுதலின் பேரில் கடும் தவம் செய்யறாங்க. அதனால சிவபெருமான் நேர்ல என்ன வேணும்னு கேட்கிறார். கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அவன் என்னென்ன வரங்கள் கேட்டான், இறைவன் நேர்ல வந்தா என்னென்ன கேட்போம், நல்ல விஷயங்களை தானே கேட்போம். ஆனா அவன் என்னது அப்படின்னா, 1008 அண்டங்களை 108 யுகங்கள் நாங்க தான் ஆளணும்,
எங்களை யாரும் அழிக்கிறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது. எங்க கிட்ட வேகமா போகிற விமானம் வேணும், வாகனம் வேணும், பயங்கரமான ஆயுதங்கள் வேணும், போர் கருவிகள் வேணும், அப்புறம் வஜ்ராயுத மாதிரியான உடல் வேணும். இப்படிதான் அவங்க கேட்டாங்க. அவரு வரம் கொடுத்துட்டு சொல்றாரு, நீ நேர் வழியில அறத்தின் வழியில இருந்தா இதெல்லாம் நிலைக்கும், இல்லைன்னா நிலைக்காது அப்படின்னு அது சொல்லிட்டாரு. இப்படியாக வரங்கள் பல தந்து வாழ வைத்த சிவபெருமான் வந்து திரும்பவும் இவங்க கிட்ட வராரு. எப்படின்னா முருகனுடைய அவதாரத்துல வராரு. நேரடியா சிவனா வரல, முருகனுடைய அவதாரத்துல வராரு. இது வர்றது சிவபெருமான் தான் அப்படின்னு வீரபாகுதி அவர் உட்பட பலர் எல்லாரும் போய் சொல்றாங்க. சிங்கமுகாசுரனும் சொல்றான், அவர் வந்து சிவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றான். ஆனா சூரபன்மனுக்கு அது உரைக்கல. ஏன்னா ஞானம் மறைந்திருந்தால், அஞ்ஞானம் மிகுதியாக இருந்தால் உண்மையான செய்தி நமக்கு எட்டாது. ஞானம் இருந்தாதான் சொன்ன உடனே எட்டும். அஞ்ஞானம் மிகுதியாக இருந்துச்சுன்னா பித்தம் தலைக்கு என்ன கேட்காது இல்லையா? வாய் கசக்கிறவனுக்கு சக்கரை போட்டாலும் இனிக்காது. சோ அந்த மாதிரி இவன் நன்றியை மறந்துட்டான். அவன் என்ன சிறு பாலகன், நேற்று பிறந்த சிறு பாலகன், அவன் என்ன வந்து எதிர்க்க வரான், அவங்ககிட்ட நான் போயிட்டு நிக்கணுமா, அவங்ககிட்ட இறந்து நிக்கணுமா அப்படின்னு ஆணவத்துல திமிர்ல இருக்கான். சிவன் செய்த அந்த மிகப்பெரிய நன்றி, அவனை வாழ வைத்தது சிவன். அந்த நன்றியை மறந்துட்டான். நன்றியை மறந்து அவரோடு போர் செய்ய இவன் கிளம்பிட்டான். அந்த நன்றியை கொன்ற அந்த பழி பாவ செயல்தான் சூரனை அழித்தது. இது ஒரு எளிமையான ஒரு செய்தி. சூரனுடைய நன்றி மறந்த செயல்தான் அவனை அழித்தது. அவனை கெமனாக அழித்ததற்கான காரணம் அவனே தான், வேற யாரும் இல்லை. வேறு கூற்றுவன் ஒன்றும் தேவையில்லை. திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. வேற எந்த நன்றியை யார் மறந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்து விட முடியும். ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவர்களால் கட்டாயம் மீண்டு வர முடியாது என்பதுதான் அந்த திருக்குறள் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது. இவ்வாறாக நாம ஒரு இந்த மூணு செய்தி தான் முதல்ல நாம சொன்னது. போன் ஏதோ வந்துகிட்டே இருக்கு. கந்தபுராணம்ங்கிறது எங்கு தொட்டாலும் மணக்கக்கூடிய ஒரு மல்லிகை. எங்கு தொட்டாலும் மணக்கும். நம்ம வந்து இது வந்து மதம் சார்ந்து சொல்ல முடியாது. புராணம்னா கட்டுக்கதை அப்படி இப்படின்ற அந்த பழைய சில கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கட்டாயம் கந்த புராணம் வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்கணும், படிக்கணும். நான் வந்து தீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது தேவார பாடல், திருஞான சம்பந்தருடைய பாடல் தான் முதல்ல நாங்க செலக்ட் பண்ணோம். என்னுடைய நெறியாளர் ஐயா அவர்கள் வந்து உவேசா பரம்பரையிலிருந்து வந்தவங்க, தமிழ் தாத்தா உவேசா பரம்பரையிலிருந்து வந்தவங்க. உங்களுக்கு தெரியும், அந்த மீனாட்சுந்தரம் பிள்ளை, உவேசா, அதுக்கப்புறம் கீவாஜா, அதுக்கப்புறம் சுப்பிரமணியம், திருநாவுக்கரசு, அந்த மரபுல வந்தவங்க. அவங்க முதல்ல பக்தி இலக்கியம், இலக்கணத்திலையும் பக்தி இலக்கியத்திலையும் ரொம்ப புலமையானவங்க. திருவாவூதுறை ஆதீனத்தோட ஆதீன புலவரா இருக்காங்க. அவர் தான் எனக்கு எல்லாமே, குருநாதர், பெற்றோர் எல்லாமே எனக்கு அவர் தான். என்னுடைய மானசீக குருநாதர் டி சிவகுமார் ஐயா அவர்கள். அவங்கதான் நம்ம சரி ஞானசம்பந்தர் பாடல கந்த புராணத்தை பண்ணலாம், திருவிளையாடல் புராணம் எல்லாருக்கும் படிச்சுட்டு இருக்காங்க தெரியும். சிவனுடைய 3 கண்கள்ல இருக்கக்கூடிய ஒரு புராணமாக கந்த புராணம் இருக்கிறது. இப்ப அந்த புராணத்தை பத்தி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்ட்டுதான் நான் இந்த புராணத்தை நாங்கள் தேர்வு செய்தோம். எங்கு தொட்டாலும் மணக்கக்கூடிய ஒரு மல்லியாக இருக்கக்கூடிய இந்த கந்த புராணம் வாழ்வுல நம்ம கடைபிடிக்க வேண்டிய பல அறக்கருத்துகள், நீதி கருத்துகள் பதிந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுல இருந்து ஒரு 3 கருத்துக்களை, அடக்கம், அமரருள் உய்க்கும், பிரம்மனுடைய செயல்பாடு, நாம் சினிமாவில பார்த்திருந்தா கூட, அங்கங்க கதையா கேட்டிருந்தா கூட, இலக்கியத்தோடு அங்கே நாம் பொருத்தி சொல்லப்பட்ட பார்க்கக்கூடிய விதம் சிறப்பாக இருந்ததாக என்னுடைய பார்வை தென்பட்டது. அடுத்ததாக எப்படி கற்க வேண்டும், கற்றலினுடைய கல்வியுடைய வலிமை என்ன, அந்த நிலையில் நாம் தவறினால் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எவ்வாறெல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த பிரம்மனுடைய செயல்பாடும், பிறகு சிவபெருமானுக்கு முருகன் உபதேச வரலாறு நமக்கு நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. இறுதியாக யாரெல்லாம் விரைவில் அழிந்து கெட்டு போவார்கள், ஒருவர் செய்த உயர்ந்த நெறியாக இருக்கக்கூடிய நன்றியை மறந்தவர் எல்லாம் அழிந்து போவார்கள், தன்னுடைய குடியோடு சுற்றத்தோடு அழிந்து போவார்கள் அப்படிங்கிற செய்தியை சூரபன்மனுடைய வாழ்வியலை விளக்குவதாக இந்த 3 கருத்துக்களை நான் இந்த அவையிலே, இந்த அரங்கத்திலே மிக சுருக்கமாக பதிவு செய்து இந்த வாய்ப்பை வழங்கிய ராஜபாளையம் தமிழ் சங்கத்தின் அமைப்பாளர்கள், நிறுவனர், தலைவர், இதர தமிழ் சார்ந்தோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி
மற்றொரு நிகழ்ச்சியில் கட்டாயம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. மிக சிறப்பானதொரு முறையில் கந்தபுராணத்தில் வாழ்வியல் நெறிகள், அதுவும் அடக்கம் பற்றியும் கல்வி கற்றலுடைய சிறப்பினை குறித்தும் செய்நன்றி மறவாமை அவசியம் வாழ்க்கையில் என்பதற்கு சூரபன்மனுடைய வாழ்க்கையில் இருந்தும் மிக அற்புதமானதொரு உரை நிகழ்த்தி எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்றீர்கள். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தங்களுக்கு பாராட்டு மலர்களை காணிக்கையாக்குகின்றது. அடுத்ததாக தங்கம் சாய்ந்த பின்னூட்டத்தை தாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மனமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை எழுந்தவுடன் கதிரவனை கண்டால் களைத்து போகும். ஆனால் இன்று கேட்ட கந்தபுராணம் கேட்டாலே கவலை பறந்து போகும். இன்று கேட்ட கந்தபுராணத்தில் எவ்வளவு ஒரு நெறிகள், அடக்கம், அது அந்த கந்தபுராணத்தை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி சொன்னால் நமக்கு புரியும். அந்த கந்தபுராணம் என்பது சிவபுராணத்தின் ஒரு பகுதி என்பதையும், அந்த கந்தபுராணத்தால் விளையும் நன்மைகளையும் அழகாக எடுத்து உரைத்த விதமும், கந்தனை கந்தபுராணத்தை யாரு ஒருவன் படிக்கிறானோ அவனுக்கு என்றுமே கவலை இல்லை, கந்தன் இருக்க கவலை இல்லை என்பதை அழகாக கூறிய ஐயா அவர்களுக்கு, எனக்கு வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக கந்தனையா உங்களுடைய பின்னோட்டத்தை தாருங்கள் ஐயா. சங்கத்தின் உரையாற்றும் செந்தில் முருகன் சிறப்பான ஆன்மீக உரையை அருமையாக திருக்குறளை கொண்டு அடக்கம் உயிக்கும் வர வேண்டும் இல்லை அவர்கள் தெளிவாக 4000 அவர்கள் படித்து எல்லா கதைகளும் நடந்தவைதான், நடப்பவைதான், நடக்கப் போவவைதான். நேற்று வரை நடந்தது, இன்று நடந்து கொண்டிருப்பது, நாளை நடக்கப் போவது. இதுதான் நடக்கும் என்று யாரும் எதையும் கூற முடியாது. ஆதலால் எதையும் எப்போதும் இது சரி என்றோ அது தவறு என்றோ கூறுவதை விடுத்து, இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விட்ட அம்மையாரின் சிறப்பை பாராட்டுவோம். அறத்தான் வருவதே இன்பம். அற செயல்களில் ஈடுபட வேண்டும். நாம் எல்லோருக்கும் உதவ வேண்டும். எல்லோரிடமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். யாரும் கற்றுத் தருவதில் நாம் பிச்சை எடுப்பது போல் நம்முடைய பணிவுதான் கற்றலை உருவாக்குகிறது. கற்றிடம் ஆயினும் கேட்க என்று கூறியிருக்கிறார் வள்ளுவர். அதனால் அருமையாக உரை நிகழ்த்தி நம் உள்ளம் கவர்ந்து கந்தபுராணத்தின் சிறப்பை மிக தெளிவாக உரைத்தார். அவர் கூறிய ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் அகர உகர மகரம் என்ற விளக்கங்களை எல்லாம் அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, அதை பின்னொரு நாள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக அசோகனையா உங்களுடைய பின்னோட்டத்தை தந்து. அனைவருக்கும் இந்த இணையத்தில் பதிந்துள்ள சான்றோர்களுக்கு இனிய வணக்கம். இன்று செந்தில் முருகன் முனைவர் பட்டம் மேற்கொள்ளக்கூடிய தம்பி சிறப்பாக கந்தபுராணம் பற்றி பேசினார்கள். இதில் ஒரு அடக்கம் அமரருள் செய்நன்றி மறவாமை. இதில் சிவன் சூரபத்மனுக்கு நல்ல செயல்களை நல்ல இதெல்லாம் கொடுத்தாலும் அவர் நந்தியை மறந்ததனால் சூரனை அழிக்கும்படியாக முருகர் மேற்கொண்டார். அப்போ அழிவு என்பது நந்தி மறந்தால் அழிவுதான் ஏற்படும் என்பதை வலியுறுத்தினார்கள். மேலும் தொட்ட இடமெல்லாம் கந்தபுராணம் மணக்கும் மல்லிகையாகவே திகழ்கிறது என்றும், எல்லோரும் ஒரு தடவையாவது தங்களுடைய வாழ்க்கையில் கந்தபுராணத்தை படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய செயல்கள் நிறைய இருக்கின்றன. அந்த அளவிற்கு கந்தபுராணம் என்று சிறப்பு. சிவனுடைய 3 கண்களில் ஒரு கண்ணாக இது திகழ்கிறது என்றும், மேலும் நம்முடைய சிறப்புகளாக அருமையாக தமிழையும் வலியுறுத்தி சிறிய சொற்களால் அருமையாக நமக்கு தந்தார்கள்.
அருமை கந்தபுராணம் செய்திகள் நமக்கு கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி. மேலும் மேலும் கந்தபுராணம் படிக்க தூண்டும் அளவிற்கு நமக்கு பல செயல்களாக இங்கே தந்துள்ளார்கள். மிக சிறப்பு, அருமையான ஒரு உரை, அரிதாக இருந்தது. மேலும் மேலும் இன்னொரு நாள் நமது தளத்தில் பேசி சிறப்புடன் வழங்க வேண்டும். இது 2வது முறை என்று நினைக்கிறேன். அந்த அளவிற்கு முனைவர் பட்டம் மேற்கொள்ளக்கூடிய செந்தில் முருகன் தம்பிக்கு மிகுந்த நன்றி. நன்றிங்கய்யா. மிகச்சிறப்பானதொரு முறையில் நம்முடைய இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திற்கு வருகை தந்து தன்னுடைய சிறப்புரை ஆற்றி தந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இத்தோடு நிறைவு செய்யலாம் ஐயா. நன்றி, வணக்கம்.